படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரூடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். சார்கோல் ப்ரூடிங் அப்படின்னா நம்ம கரிமூட்டம் போடுறது, கேஸ் ப்ரூடிங், எலக்ட்ரிக் ப்ரூடிங். ஃபஸ்ட்டு கரிமூட்டம் போடுறதை பற்றி பார்த்துருவோம். இது டின்லேயும் ஓட்டை போட்டு இந்த மாதிரி கறியை போட்டு பண்ணலாம், பானையிலையும் ஓட்டை போட்டு இந்த மாதிரி வைக்கலாம். கறி வந்து இன்றைக்கி 50 கிலோ மூட 1000 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. இது வந்து காடைனா 1000 குஞ்சுக்கும், நாட்டுக்கோழி இல்லைன்னா ப்ராய்லர்னால் 400 குஞ்சுக்கும் ஒரு வாரத்துக்கு வரும். கரிமூட்டம் ஈவினிங் நம்ம 5 மணிக்கே போட்டு வச்சிடணும். போட்டு வச்சோம்னா நைட் நம்மளுக்கு 2 மணி வரைக்கும் தான் வரும். நம்ம நைட்டு இதை முழிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் கட்டாயம். திருப்பி நம்ம ஒரு 2 மணிக்கு திருப்பி நம்ம கறியை போட்டு விட்டு திருப்பி ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா நிறையா ப்ராய்லர் பண்ணையில் கறி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம கேஸ் ப்ரூடிங்கை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக தான் இருக்கும். என்னென்னா ஒரு பேட்சுக்கு நீங்கள் ஒரு சிலிண்டர் மாற்றுற மாதிரி வரும். ஒரு 1000 சிக்கன் எடுக்கிறீங்கன்னா ஒரு சிலிண்டர் நீங்கள் கன்ஃபார்ம் காலி ஆயிரும். கமர்ஷியல் சிலிண்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு 1400 ரூபா அந்த ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு. அதுவே உங்களுக்கு கூட தான். கேஸ் ப்ரூடர் வந்து இன்றைக்கி 2500 ரூபாயிலேருந்து விற்கிது. சிங்கிள் போல், டபுள் போல் கொஞ்சம் கூட இருக்கும். இன்ஃப்ராரெட் கேஸ் ப்ரூடர்னு இருக்குது. அது வந்து 8500 ரூபா வரும். அது உங்களுக்கு ஒரு ஹாலுக்கே 2 போட்டால் போதும். அதாவது ஒரு 5000 சிக்குக்கு நீங்கள் 2 கேஸ் ப்ரூடர் போட்டால் போதும். அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்க்குறது எலக்ட்ரிக்கில் நம்ம குண்டு பல்ப் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஐஆர் பல்ப் யூஸ் பண்ணலாம், அப்புறம் எலக்ட்ரிக் ப்ரூடர்ன்ற ஹீட்ரு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ப்ரூடர் இருக்குது, அதாவது சென்சாரோட உள்ளது. ஹீட்டு நம்மளுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கிறோம். அந்த மாடலும் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு இதுனா, உங்களுக்கு பவர் கட் ஆகிருச்சுன்னா கட்டாயம் நீங்கள் பேக்கப்புக்கு ஜென்ரேட்டரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நைட் டயத்தில் ஒரு வேளை கரண்ட்டு போச்சு அப்படின்னா கட்டாயம் பேக்கப்புக்கு நீங்கள் ஜென்ரேட்டர் வச்சுருந்தா மட்டும்தான் சிக்ஸை காப்பாற்ற முடியும். இந்த எலக்ட்ரிக்கில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஐஆர் பல்பும் பெஸ்ட்டு தான், எலக்ட்ரிக் ஹீட்ரு யூஸ் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். இந்த குண்டு பல்பு மட்டும் என்ன ட்ராபேக்னால் அடிக்கடி ஃபியூஸ் போயிடும். ஐஆர் பல்பு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 250 வாட்ஸ் உள்ளது 600 வரும். எலக்ட்ரிக் ப்ரூடர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வாட்ஸ் உள்ளது வந்து இன்றைக்கி 2500 ரூபாயிலேருந்து விற்கிறாங்க. இதே ஆட்டோமேட்டிக் நீங்கள் போயிட்டீங்கன்னா சென்சாரோடு உள்ளது, அதாவது கண்ட்ரோலரோடு உள்ளது வந்து இன்றைக்கி 7000 ரூபா 8000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகுன்றதை நீங்கள் பார்த்து எந்த ப்ரூடிங் மெத்தட் செட் ஆகுன்றதை பார்த்து ரெடி பண்ணி வைங்க. ப்ரூடிங் ரூமோட அமைப்பை பற்றி பார்ப்போம். இதை நீங்கள் தார்பாலினில் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது நல்லது அடைக்கிறதுக்கு. இது செட்டை சுற்றி நீங்கள் 4 சைடுமே, அப்புறம் செட்டுக்குள்ளே டாப்பையுமே நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கணும். பகல் டயத்தில் இதை வந்து நீங்கள் சுற்றி ஓப்பன் பண்ணி விட்டுறணும் காற்றோட்டத்துக்காக. நைட் டயத்தில் நீங்கள் காற்று உள்ளே போகாத அளவுக்கு இது பண்ணி விட்டுறணும். அப்போ தான் ஹீட் வந்து உள்ளே இருக்கும். அப்போ தான் நீங்கள் சிக்ஸை வந்து மார்ட்டாலிட்டி இல்லாமல் காப்பாற்ற முடியும். ப்ரூடிங் ரூமில் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு 5 முக்கியமான விஷயங்கள். ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா வென்டிலேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். வெளியிலேருந்து காற்று உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். 2வது நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். கரெக்டான டெம்பரேச்சர் 37 இருக்கணும் உள்ள ரூமுக்குள்ளே. அப்புறம் க்ளீன் வாட்டர். நம்ம வந்து தண்ணியை சுட வச்சு அதை வந்து ஆற வச்சு அதில் குளுக்கோஸ் கலந்து வைக்கணும். எப்பயுமே சிக்ஸ் வந்து இறங்கணும்னா இதை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லைட் சோர்ஸ். லைட்டு வந்து நம்மளுக்கு எல்இடி உள்ள யூஸ் பண்ணணும். நல்லா செட்டு எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கணும். நைட் டயத்தில் கொஞ்சம் நேரம் பளிச்சுன்னு இருந்தால் தான் அது ஃபீடு நல்லா எடுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபீடு புது மூடையான்னு செக் பண்ணி வாங்கிக்கணும். அதில் டேட் இருக்கும், அதில் பார்த்து தான் வாங்கணும். எப்பயுமே சிக்ஸுக்கு வந்து தண்ணி வச்சு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான், சிக்ஸை இறக்கி விட்டு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபீடு போடணும். தண்ணி நல்லா குடிச்சது அதுக்கப்புறம் தான் அது ஃபீடு எடுக்கணும். முன்னாடியே ஃபீடு எடுத்துச்சுன்னா அதுக்கு செரிமான பிரச்சனை வரும். சிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் ப்ரீ ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அரிசி, கோதுமை, கம்பு இதெல்லாம் போட்டோம்னா செரிமான பிரச்சனைகள் வரும் ஸ்டார்டிங். ப்ரூடிங் ரூமில் நீங்கள் 2 இது கட்டாயம் வச்சுக்கணும். ஒன்று டெம்பரேச்சர் மீட்டர், இன்னொன்று வெயிட் ஸ்கேல். இது 2மே நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்காக. வெயிட் ஸ்கேல் எதுக்குன்னா சிக்ஸோட எவ்வளோ வெயிட் எப்படி க்ரோத் ஆகுதுன்றதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் இருக்கட்டுங்க. ப்ரூடிங் ரவுண்டு போகிறது எப்படின்னு தானே அடுத்து கேட்குறீங்க. சார்ட்டில் ரவுண்டோட உள்விட்டம் 5 அடி, 6 அடி, 7 அடி, 9 அடி, 10 அடி இதுக்கெல்லாம் எவ்வளோ சிக்ஸு உள்ளே விடலாம்ன்றதை டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. காடை சிக்ஸ்னால் எவ்வளோ விடலாம், நாட்டுக்கோழி சிக்ஸ்னால் எவ்வளோ விடலாம்ன்றதை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம ப்ரூடிங் ரவுண்டுக்குள்ளே என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லுவோம். உள்ளே வந்து கடலை பொட்டு உள்ளே போடணும். கடலை போட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுக்கணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு கம்பளையோ இல்லை லைட்டு நீங்கள் டேரெக்டாக மேலேருந்து வயரை விட்டு தொங்க விட்டாலும் சரி, எது உங்களுக்கு ஈஸியோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒன்று மறந்துடாதீங்க, கட்டாயம் தண்ணி வச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சிக்ஸுக்கு ஃபீடு போடணும். தண்ணி நல்லா குடித்து அது கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபீடு போட்டால் மட்டும்தான் நல்லா எடுக்கும் ஃபீடு. நாட்டுக்கோழியை பொறுத்தவரை நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் மாற்றுற மாதிரி இருக்கும்.
ஆனால் காடைகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து விட்டிங்கன்னா கீழே வந்து அந்த கடலை பொட்டுலேயே அதுக்கு தெரியுங்க, அதோட கழிவு அதிலே போயிடும். சிக்ஸோட குவாலிட்டியை பார்த்து எடுங்க. சைஸு குவாலிட்டி, சிக்ஸோட சைஸு நல்லா ஆக்டிவாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து எடுங்க நீங்கள் சிக்ஸு. இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே இவ்வளோ தான் போடணுன்னா இப்போ ஒரு 1000 சிக்குன்னா 1000 சிக்கு தான் போடணும். ஒரு 200 சிக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அதுக்குள்ளே சேர்த்து போட்டிங்கன்னா மார்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கும். அதுக்குண்டான ஸ்பேஸ் அவ்வளோதான். அதை விட நம்ம ரொம்ப தம் பண்ணும்போது பக்கத்தில் நெரிசலாகி அது ஹீட்டு தாங்க முடியாமல் அதிலே இறந்துருங்க. காடையை பொறுத்தவரை நீங்கள் வெயில் காலத்தில் வந்து 1 வீக் அதிகமாக ப்ரூடிங் போட்டாலே போதும். ஆனால் நாட்டுக்கோழிக்கு நீங்கள் ஒரு 15 டேஸ் நீங்கள் கட்டாயம் ப்ரூடிங் போட்டு தான் ஆகணும். இந்த சேனலில் காடை வளர்ப்பு சம்மந்தமான எல்லா வீடியோக்களும் வரும், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து காடை குஞ்சு, காடை முட்டை, தாய் காடைகள் அனைத்துமே கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தருவோம். இன்குபேட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம். நன்றி, வணக்கம்.